ஆட்டோ விட வந்து ரேபிடோ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆட்டோல உட்காந்து போறோம் அப்படின்னா வந்து கத்துனா கூட வெளியில கேட்காது. பைக்ல போறோம் அப்படின்னா அந்த கத்துனா கூட வெளியில கேட்டுரும். இதுல நல்லா பக்கா சேஃப்டி தான். இப்போ இந்த மேடம் பதில் சொன்னாங்க பார்த்தீங்களா? ரோட்டில் போகிறப்ப டூ வீலரில் போனால் கத்தின வழி கேட்குமா, ஆட்டோக்குள்ளே வந்து உட்காந்து கத்தின கேட்காதான். ஏங்க ஆட்டோனா அங்கே கார் மாதிரி டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ணாடியை தூக்கி விட்டு ஏசியை போட்டு அவங்கள கூப்பிட்டு போகிறோம். மேடம் ஆட்டோ ஓப்பன் ஸ்பேஸ் தான் மேடம் தாராளமாக கேட்க மேடம். அவர் கேட்குற கேள்வி என்னன்னா, அவங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு போல் கேள்வி கேட்குறவர். அவர் என்ன கேட்குறாருன்னா சேஃப்டி. சேஃப்டி மீன்ஸ் என்னன்னா, டூ வீலரில் நீங்கள் போகிறீங்க, இன்கேஸ் திடீர்னு சடனாக ஒரு பைக்கில் வந்துச்சுன்னா பிரேக் அடிச்சு ஸ்கிட்டாகி கீழே வந்தீங்கன்னா அடிப்படுறது யார் முதல்ல? உங்களுக்கும் அடிப்படும், டிரைவருக்கும் படும். அதுக்கப்புறம் தான் வெஹிக்கிள். ஆனால் ஆட்டோவும் சரி, காரு. ஏன்னா காரை யாரும் ஆட் பண்ண மாட்றாங்க. மீடியாவும் சரி. 2த்துல தான் பக்கா சேஃப்டி. காரில் ஒரு 90%னா ஆட்டோவில் ஒரு 80% ஓகேங்களா? அதில் வந்து உங்களுக்கு அடிப்படாது. ஏன்னா முதல்ல அடிப்படுறது எங்கள் வெஹிக்கிளுக்கு தான் அடிப்படும். அதுக்கப்புறம் தான் அதை தாண்டி தான் உங்களுக்கு போகும் அடி. சரிங்களா? அதுதான் சொல்ல வரோம். நீங்க என்னடான்னா, என்ன கேள்வி கேட்காம அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு போல. அந்த ஹேங்கர் தூங்கிட்டு இருக்காரு போல. மைக்க வச்சுன்னே தூங்கிட்டு இருக்கிறாரு போல. சரிங்களா? இன்னொன்னு என்னன்னா, இப்ப ரேபிடோ பார்த்தீங்கன்னா, புக் பண்ணி ஒரு 1 இயர்க்கு அப்புறம் 1 இயர் பேக் இருக்கும். புக் பண்ணி ஒரு அடி போயிருக்காங்க. அவங்க விபத்துல இறந்து போயிட்டாங்க. பைக் டாக்ஸி தான். நியூஸ்ல வேணா சர்ச் பண்ணி பாருங்க நீங்க போட்டு கூகுள்ல. இப்ப அவங்க வீட்ல அனுப்புவாங்களா பைக் டாக்ஸில? ஏன்னா அவங்களுக்கு பயம் இருக்கும்ல. இந்த மாரி பைக்ல போய் தான் எங்க வீட்டு பொண்ணு இந்த மாரி இறந்துட்டாங்கன்னு பயம் இருக்கும்ல. ஏன்னா விபத்து நடந்தவங்களுக்கு தான் அந்த பயம் இருக்கும். அதுக்காக நான் உங்கள பைக் டாக்ஸில போவேணான்னு சொல்ல வரல. நீங்க சொன்ன அந்த விதம் தப்புன்னு சொல்ல வரேன். சேஃப்டி வேணும்னா இதுக்காக மட்டும் தான் சேஃப்டி. அது தெரியாம நீங்க பேசுறீங்கல்ல, அதுக்காக சொல்றேன். பைக் டாக்ஸி வந்து மொறப்படி ஓட்ட தான் சொல்லி ஸ்ட்ரைக் பண்றாங்க. பட் ஆனா சில ஆட்டோக்காரங்க வந்து அது வேற மாரி அவங்க பேசி பேட் நேம் கிரியேட் பண்ணிக்கிறாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, பைக் டாக்ஸி வந்து டீ போர்ட்ல ஓட்டுனா பெஸ்ட்டு. ஓன் போர்ட்ல ஏன் ஓட்டக்கூடாதுன்னு சொல்றேன்னா, ஓன் போர்ட்ல யார் வேணா ஓட்டலாம் மேடம். 18 வயசு பசங்க இல்லாதவங்களும் ஓட்டலாம். நைட்டு வண்டி வந்து ஓட்டலாம். திருடன் ஓட்டலாம். கொலைகாரன் ஓட்டலாம். யார் வேணா ஓட்டலாம். புரியுதுங்களா? நான் எல்லாரையும் சொல்லல. இந்த மாரி இருக்கிறவங்கள சொல்லேன். இதுவே வந்து அவன் டீ போர்டா இருந்தான்னா, மறுபடி கவர்மெண்ட்டும் பதிவு பண்ணணும். வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எஃப்சி பண்ணணும். பர்மிட் போடணும். இன்சூரன்ஸ் உங்களுக்கும் சேர்த்து போடணும். அப்ப அது யார் போடுவா? இதான் என் தொழில். கரெக்ட்டா இருக்கிறவன் தான் போடுவான் மோஸ்ட்லி. ஸோ, அப்ப வந்து உங்களுக்கு சேஃப். அது உங்களுக்கு சேஃப் நீங்க சொல்றா மாரி. அது ஆட்டோல வந்து எங்களுக்கு தப்பு நடக்காதா? எங்கள எதுவும் பண்ணது இல்லையான்னா, அப்பலாம் நடந்திருக்கு இல்லன்னு சொல்லல. இப்ப எவ்வளோ மாறியிருக்கு. ஏன்னா, ஓலா, ராபிடோ, ஊபர் வந்ததுக்கப்புறம் மாறியிருக்கு. நைட் டைம்ல வந்து அப்பலாம் வந்து யாரும் புக் பண்ணி லேடீஸ் அனுப்ப மாட்டாங்க. இப்ப எதனால அனுப்புறாங்க? ஆன்லைன்ல புக் பண்ணி அனுப்பிச்சா நம்மளும் மேப்ப பார்க்குறோம். இருக்குல்ல. அதனால அதுதான் உங்களுக்கு சேஃபு. மத்தபடி டூ வீலர்ல போனாலும் சரி, நீங்க ஆட்டோல போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, தனியா நீங்க பிரைவேட்டா போறீங்க, ஆப் இல்லாம போறீங்கன்னா, அது உங்க ரிஸ்க் நீங்க போறது. சரிங்களா? அது சேஃப் இல்ல. நீங்க ஆப் புக் பண்ணி தானே போறீங்க. உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஆட்டோல போனா வந்து கத்துனா கேட்காது. எனக்கு புரியல நீங்க ஏன் இப்படிலாம் சொல்றீங்கன்ட்டு. அதனால இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, டீ போர்டு, பைக் டாக்ஸி தாராளமா ஓட்டலாம். நான் பைக் டாக்ஸி வேணான்னு சொல்லல. அது எனக்கே யூஸா தான் இருக்கு. மக்கள் எல்லாருக்கும் யூஸ் தான்.